தம்பி, இதுக்கு முன்னாடிலாம் ஏடிஎம்கே ஆட்சியில் எல்லாம் டெண்டர் விட்டாங்கன்னா அவங்களும் வாங்குவாங்க. 7% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் அவார்டு பண்ணி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, பில்லு கிளியர் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பணம் வந்த உடனே அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதான் நாம இங்கே திராவிட மாடல் ஆட்சி வந்ததும் ஃபஸ்ட்டு நீ அந்த 10% கொண்டு போய் கொடுத்தா தான் உனக்கு டெண்டரு, சரியா? இப்படி இந்த சிஸ்டம் மாதிரி நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே தான் அது இந்த இதுலலாம் சொன்னால சிஎம்டிலாம் 30% இது முன்னாடியே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நீ கொடுத்தனா உனக்கு டெண்டர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும், இல்லைன்னா வராது, கிடையாது. போ அப்படி அவங்க சொல்லும்போது நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அது எப்படிங்க இப்போவே எப்படிங்க கொடுக்குறதுன்னு மாலத்தி தாங்க வச்சுங்கன்னு கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா மாலத்தி டெண்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. ஆமாம், அது போச்சு. அதான் கெடுத்து விட்டீங்களே பேசி 100 கோடி கொடுத்துருக்குறாங்க. உத்தண்டி திருவான்மியூர் போச்சு. அது அந்த டெண்டர் ஒத்தி வைக்கப்படுதுன்னு சொன்னேன்ல இன்றைக்கி. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் வேலு மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார். வழக்கம் போல் வந்து ஒரு 10% கொடுங்க அட்வான்ஸ்ன்னு சொன்ன உடனே இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 5% தான் தருவேன். ஏன்ப்பான்னு கேட்டால், சார் 4 மாதம் தான் சார் இருக்குது, நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து இல்லை வேறு டெண்டர் விடுறேன்னு சொன்னேன்னா என் துட்டு என்ன சார் ஆகுது?